எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். நம்ம 2வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம், கீதையின் உட்பொருள் சுருக்கம். இதுல இன்னைக்கு நம்ம 34வது ஸ்லோகம் பார்க்குறோம். ஸோ யாராவது படிக்க விரும்புறீங்களாங்க மாதாஜி? ஓகேங்க மாதாஜி. யாராவது படிக்க விரும்புறீங்களா? ஜெயலட்சுமி மாதாஜி படிப்பாங்க, யாரும் படிக்கலன்னா. யாராவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. சரி, நீங்க படிங்க மாதாஜி. நட்பை தவறாக உபயோகித்தால் வரும் அவமானம் சமுதாயத்தில் ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. தண்ணி குடிச்சுக்குங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம், கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அகீர்த்திம். கீர்த்தி அப்படின்னா என்ன? புகழ்ச்சி, இல்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற விஷயம்னு சொல்லலாம் கீர்த்தி. இப்போ அகீர்த்தி, அகீர்த்திம் அப்படிங்கிறது இங்க இகழ்ச்சின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பூதானி. பூதம்னா நம்ம ஏற்கனவே இந்த வேர்டு வந்திருக்கு, சர்வபூதம். இந்த போக்தாராம் யக்த தபசம் சர்வலோகே மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம், அந்த ஸ்லோகத்துல வரும். 5வது அத்தியாயம் பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம் 29வது ஸ்லோகம். அதுல இந்த முக்கியமான ஸ்லோகம் வரும். அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், அதாவது 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பகவான் இவர்தான் பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சாந்திம் ரிச்சதி, எப்பவுமே நம்மளுக்கு மன அமைதியா இருக்கும். சரி, என்னென்ன விஷயம்? போக்தாராம் யக்ஞ தபசம். சோ நம்ம என்னெல்லாம் படைக்கிறோமோ, எதையெல்லாம் தியாகம் பண்றோமோ, என்னெல்லாம் வேலை செய்யறோமோ, அதனோட பலன் எல்லாமே பகவானுக்கு தான். அவருதான் அத யக்ஞ புருஷர். இப்ப யக்ஞனா என்ன, யாகம் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த நம்ம தியாகம் செய்யறோம், சாக்ரிஃபைஸ்னு சொல்றோம் இல்லையா? ஃபயர் சாக்ரிஃபைஸ், அக்னிஹோத்திரம், அதுக்கப்புறம் சோம யக்யா, அதுக்கப்புறம் ராஜசூய யக்யா, அப்புறம் புத்திர காமேக்ஷி யக்யா, இந்த மாதிரி நிறைய யாகங்கள் இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம அதுல தியாகம் பண்றோம். அந்த யாகத்துல ஒன்னா பணத்தை கொடுக்கறோம், இல்ல பொருட்களை போடுறோம், தியாகம் பண்றோம், இல்லைன்னா நம்ம நேரங்களை, இல்ல எல்லாமே கம்பைன் பண்ணியும் இருக்கலாம் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது அதுக்கு பலன் வரும். அது ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்றவர் யார்? இது எல்லாமே யாருக்காக படைக்கிறோம்னா, அந்த யாகத்துக்கெல்லாம் புருஷர் யாரு? அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணர். அப்ப அவருதான் அனுபவிப்பாளர் எல்லாத்தையுமே. அவர் ஒரு பெண்டாட்டி புருஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? புருஷன்னா அந்த அனுபவிப்பாளர், அந்த பெண்டாட்டி அந்த மனைவிங்கிறவங்க அனுபவிக்கப்படுறவங்க இல்லையா? இதுதான் ஒரு பொதுவான அர்த்தம், வேத அர்த்தம். அப்ப அந்த புருஷன் அப்படின்னா பகவான் யாரு? அவரு புருஷன். அப்ப கணவன் மனைவியில இருக்கிற அந்த கணவனையும் புருஷன் சொல்றோம். அப்ப என்ன வித்தியாசம்னா, பகவான் பரம புருஷன். ஓகேங்களா? நம்ம பிரகிருதி. இப்ப சாஸ்திரப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்,
விலங்குகள் ஆகட்டும், மரம் செடி கொடிகள் ஆகட்டும், எல்லாமே பிரகிருதி. எல்லா ஜீவாத்மாக்களும் மனைவி மாதிரிதான் பிரகிருதி. பகவான் தான் புருஷன். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சப்ளை பண்றாங்க. ஒரு வேத கலாச்சாரத்தை படி கணவன் என்ன பண்ணுவாங்க, இந்த காலத்தை விட்டுருங்க, இந்த கலியுகத்துல கணக்குலயே எடுக்க வேண்டாம், அது அப்படியே தலைகீழா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அதை நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம். பட் வேத காலங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், கணவனுக்கு இந்தந்த வேலைகள் இருக்கும். வெளியில போய் அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் அவ்வளோ வேத காலத்துக்கும் கூட போக வேண்டாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அப்படிதான் இருந்தது. 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வாழ்க்கை இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஆங்கிலேயர்களோட ஈர்ப்புனால நம்ம இந்திய மக்களும் அதை விட்டுட்டு வெளியில போறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட நான் பார்த்தேன். நான் செய்திகள் படிக்க மாட்டேன், எப்பாவதுதான் ஏதாவது சும்மா பார்ப்பேன். ஏன்னா நம்மளோட நேரம் தான் விரயமாகும். அதுல திருப்பி திருப்பி தேதிகள் மட்டும்தான் வித்தியாசமா இருக்குமே தவிர விஷயங்கள் ஒண்ணுதான். அதே விஷயங்கள் தான் வேற யாருக்காவது நேர்ந்திருக்கும். கொலை, அப்புறம் திருட்டு, அப்புறம் அரசியல், அப்புறம் பெண்களை தவறா இது பண்றது, அவங்கள துன்புறுத்துறது, இல்ல பெண்கள் ஆண்களை துன்புறுத்துறது, எல்லாமே பாக்குறோம். இதே செய்திகள் தான். தேதிகள் மாறுது, பெயர்கள் மாறுது, சம்பவமோட நடந்த இடம் மாறுது, பட் விஷயம் ஒண்ணுதான். இததான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதுல மும்பைல ஒரு சில குழந்தைகளோட ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமா, ஒரு இந்திய தேசிய சம்பந்தமா போட்டிருந்தாங்க. அரசியல்னு சொல்ல முடியாது, தேசிய சம்பந்தமா போட்டிருந்தாங்க. அந்த குழந்தைகளை பார்த்தா நம்ம இந்திய நாட்டு குழந்தைகள் மாதிரி இல்ல, அவங்க எல்லாமே வெளிநாட்டு குழந்தைகள் மாதிரிதான் இருக்கு. அந்த உடல் ஆடை சொல்றேன், ஆடை எப்படி அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சோ எல்லாமே அதை பார்த்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா, அவங்களோட செயலும் அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம நாட்டோட பண்பாடு இல்ல. அதுக்காக நம்ம எல்லாருமே இப்படிதான் இருக்கணுமா அப்படிதான், அதெல்லாம் சொல்ல வரல. என்னோட அப்சர்வேஷன், நான் என்ன பார்த்தேங்கிறது நான் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாத்துக்குமே தனிப்பட்ட உரிமை இருக்கு. பகவானே எல்லாத்துக்கும் தனி சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் பகவான் நினைச்சா நம்ம எல்லாத்தையுமே அவரை விரும்பி அவர்கிட்ட வர வைக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணத்துல அவர் இப்படின்னு பார்த்தாலே போதும். பிரகிருதி இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அவர் ஒரு க்ஷண பார்வையில. பிரகிருதி இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உடல், ஜீவாத்மாக்கள் எல்லாம் உடல் அவங்க எல்லாம் வேலை ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா அவரு அதை விரும்பல. நம்மளையும் அதே மாதிரி நினைச்சு வாங்க என்னோட கிருஷ்ண பிரேமி. ஏன் இத்தனை ப்ராசஸ், இத்தனை யம நியமன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இத செய்யுங்க, இத செய்யாதீங்க, இந்த விரதம் இருங்க, அந்த யாகம் பண்ணுங்கன்னு எத்தனையோ விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்றாங்க. எதுக்குன்னா கடைசியில பரமபுருஷ பகவானோட பரமபதத்தை அடையறக்காக, வைகுந்தத்தை அடையறக்காக, இல்ல கோலக்க விருந்தாவன் அடையறக்காகன்னு இத்தனை விதிகள் சொல்றாங்க. இதுல விதிமுறைப்படி நம்ம பக்தி பண்றதுக்கு பேரு வைத்திய சாதன பக்தி. இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் இப்படி அம்மாவுக்கு தன்னோட குழந்தை மேல, தான் பெற்ற குழந்தை மேல எப்படி இயற்கையாவே இயல்பாவே அந்த அன்பும் அந்த ரொம்ப ஆர்வம், ஈர்ப்பு இதெல்லாம் வருமோ, அந்த மாதிரி நமக்கு பகவான் மேல வந்ததுன்னா அது ராகானுக பக்தின்னு சொல்லுவோம். இந்த யசோதா மாயிக்கு, இல்ல நந்த மகாராஜ்க்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பாவம் இருக்கு இல்லையா? கோபாஸ்க்கு, கோபியர்களுக்கு அந்த மாதிரி. நம்மளுக்கு இன்னும் வளராதனால நம்ம வைத்திய சாதன பக்தி, அதாவது வேதங்களோட விதிப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணி பக்தி பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு இயற்கையா இயல்பா பகவான் மேல அன்பு செலுத்த தெரிய மாட்டேங்குது. அதனால யாராவது சொல்லி கொடுக்கணும். ஆச்சாரியர்கள் குரு, சாது, சாஸ்திரா, இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? குருன்னா ஆச்சாரியர்கள், சாதுங்கிறது பக்தர்கள், அது ஆல்ரெடி கடைபிடிச்சிட்டு வர பக்தர்கள், சாஸ்திரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேதங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வர்றதுதான். சோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வைத்திய சாதன பக்தியிலிருந்து நம்ம ராகானுக பக்திக்கு போவோம். இயல்பாவே பகவான் மேல அன்பு செலுத்துறதுக்கு உண்டான தகுதியை நம்ம பெறுவோம். ஆனா பகவான் நினைச்சா நம்மள உடனே பண்ண வைக்கலாமா? பண்ண மாட்டாரு. ஏன்னா அது நம்மளுக்கு தனி சுதந்திரம் கொடுத்திருக்காரு. நம்மளே உணர்ந்து வரணும். இப்ப மேஜிக் பண்ணி வர வைக்கிறதுக்கு அலாபுதீனும் அற்புத விளக்குமா ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மேஜிக் பண்ணி நம்ம வேணுங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ
மாம்பழம் வேணும், தர்பூசணி வேணும்னா உடனே வர வைக்கிறதுக்கு மேஜிக் விஷயமா இது? இல்ல, இது மந்திர தந்திர விஷயம் கிடையாது. மனசார ஒரு அன்பு வரணும். அதுதான் நிரந்தரம் கூட. அதுதான் அந்த உணர்தல். தன்னிலைய ஃபர்ஸ்ட் அறியணும். அந்த தன்னிலையை அறிந்ததுக்கு அப்புறம் பகவானோட நிலைய அறியணும். தன்னிலையும் பகவானோட நிலையும் ஒட்டுக்கா அறியும் போதுதான் நம்மளோட உறவு என்ன, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வரும்போதுதான் நம்மளுக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம், ஆச்சாரியர்கள் சொல்ற விஷயம், சாஸ்திரங்கள் சொல்ற விஷயம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வரும்போதுதான் நம்ம சாது சங்கத்தோட, அதாவது பக்தர்களோட சங்கத்துல நம்மளால பக்திய வளர்த்துக்க முடியும் இல்லையா? பகவான் நினைச்சா பண்ணலாம், ஆனா அவரு அதை விரும்புறது இல்ல. நம்மளா வரணுங்கிறதுனாலதான் அவரு விடுறாரு. சரி, இப்போ நிறைய யாகங்கள் இருக்கு இல்லையா? கலியுகத்துக்கு உகந்த யாகம் நாம சங்கீர்த்தன யக்ஞாதான். இப்ப சோம யாகம்னா சோமா அப்படின்னு ஒரு செடி இருக்கு, அதுல ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் குடிச்சா முக்கியமா அது எதுக்கு யாகங்கள், இந்த கர்ம காண்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு இருக்கு இல்லையா? அஷ்டாங்க யோகம், இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிலை கர்ம யோகத்துக்கு முன்னாடி நிலை கர்ம காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்ணாசிர தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க, தேவி தேவர்களுக்கு யாகங்கள் பண்ணுவாங்க. பகவான் கிருஷ்ணருக்குன்னு டைரக்டா பண்ண மாட்டாங்க. நம்ம எது பண்ணாலுமே கணபதி ஹோமம் ஆகட்டும், என்ன ஹோமம் பண்ணாலுமே, நவகிரகம் அந்த மாதிரி எந்த பண்ணாலும் அது பகவானுக்கு தான் போய் சென்றடைய போகுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யக்ஞ புருஷன் யாருன்னா பகவான் தான். அந்த 5வது ஸ்லோகம், 5வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் சொல்றாங்களே, போக்தாராம் யக்ய தபசாம். நீங்க என்ன தபஸ்யா செஞ்சாலும் சரி, யாகம் செஞ்சாலும் சரி, என்ன படைச்சாலும் சரி, அத பகவான் யக்ய புருஷன் கிருஷ்ணருக்கு தான் போக போகுது அப்படிங்கிற புரிதல். சர்வலோகே மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கும், ஒரு லோகம் இல்ல, 2 லோகம் இல்ல, பல பிரபஞ்சங்கள் இருக்கு, பல லோகங்கள் இருக்கு. 7 லோகம், ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலயும் 7 லோகங்கள் இருக்கு. அதாவது பகவானோட அந்த முடி இருக்கு இல்லைங்களா, கையில அந்த முடி எவ்வளவு இருக்கும், அந்த அதுல ஓட்டைன்னு சொல்லுவோம், அந்த ரோமம்னா முடி, அந்த முடி வருது இல்லைங்களா, அதுக்கு இந்த ஸ்கின் போர்னு சொல்லுவாங்க. அந்த தோல்ல சின்ன சின்ன ஓட்டை நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது மூலியமா தான் நம்ம பெர்ஸ்பிரேஷன் ஆகும், அதாவது வேர்வை வரும். அந்த அளவுக்கு எத்தனை இருக்கோ அதுல எல்லாம் பிரபஞ்சங்கள் உருவாயிட்டு வந்துட்டு இருக்குமா. அவர் மூச்சு இழுத்தா அப்புறம் எல்லா இதுவும் அழியும், மூச்சு விட்டா அப்படி, அதாவது பிரீதிங், இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங், அதாவது மூச்சு இழுத்து விடுறது, திருப்பி வெளியில விடுறது, உள்ள எடுக்கிறது, வெளியில விடுறது, அப்படிங்கிற ப்ராசஸ்ங்கிறது நம்மளோட எல்லா ஜீவாத்மாக்களும், மனுஷங்கள் இருந்து, குரங்குகள் இருந்து, செடி கொடிகள் இருந்து எல்லாமே சுவாசிக்குது இல்லையா? அப்ப அந்த சுவாசம் பண்ற விஷயங்கிறது ஒரு இயல்பான விஷயம், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருமே பண்ணுவோம். அப்ப ஒரு நாளைக்கு இத்தனை, ஒரு நிமிஷத்துக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம சுவாசிச்சுட்டே தான் இருப்போம். அப்ப எத்தனை தடவை நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிப்போம், அது கணக்குல இல்லாம போயிட்டு இருக்கும். கணக்கு இருக்கு, பட் அந்த அளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ண போறது இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை, ஒரு செகண்டுக்கு 12 தடவை, 60 தடவைன்னு எத்தனையோ தடவை அப்படின்னா, அப்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம், அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை, நம்ம வாழ்நாள்ல எத்தனை தடவை சுவாசிப்போம். இப்ப பகவான் அவரும் சுவாசிக்கிறாரு நம்மள மாதிரி. ஏன்னா நம்மளும் சச்சிதானந்தம், அவரும் சச்சிதானந்தம், எல்லாமே ஒரே மாதிரிதான் இல்லையா? அவரும் நம்மளும் குணங்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா அளவுதான் வித்தியாசம். அவருக்கு அனந்தமா இருக்காரு, அன்லிமிட்டடா இருக்காரு, நம்மளுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்ப அவரு சுவாசிக்கும் போது, நம்ம சுவாசிக்கும் போது ஒன்னும் பெருசா இல்ல, நம்மளுக்கு பாக்டீரியா வேணா உள்ள போகும், வெளியில இருக்கிற பாக்டீரியா காத்து வழியா நம்மளோட மூக்குள்ள போகும் சுவாசிக்கும் போது, திருப்பி வெளியிடும் போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடோ இல்ல தேவையில்லாத நச்சு கேஸோ இல்ல சில பாக்டீரியாவோ வெளியில வரும். இது நமக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, பிரபஞ்சங்கள் உள்ள போகும், பிரபஞ்சங்கள் வெளியில வரும். இதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சோ அந்த சர்வலோக மகேஸ்வரம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, 2வது 3வது சுகர்தம் சர்வ பூத்தானாம். சு அப்படின்னாலே மங்களம், சுமங்கலம், மங்களம்னாலே ஆஸ்பீஷியஸ், ரொம்ப நல்ல விஷயம் அர்த்தம். சுமங்கலம் அப்படிங்கிறது சூப்பர் ஆஸ்பீஷியஸ், இன்னும் நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக அது சொல்றாங்க. சுஹிருதம், ஹிருதம்னாலே நட்பு, ஹிருதயம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்மளோட சோல்மேட், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வெல்விஷர்,
அதே சூஹிருதம் அப்படிங்கும்போது ரொம்ப பெஸ்ட், இருக்கிறதுலே சிறப்பான நண்பர் யாரு நமக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா சுகிருதம். யாருக்கெல்லாம்? சர்வ பூதானாம், எல்லாத்துக்குமே அது பகவான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஞானித்வம் சாந்தி ரிச்சதி, நம்மளுக்கு அந்த சாந்தியும் கிடைச்சிரும், அந்த மனசாந்தி, அந்த அமைதி கிடைச்சிரும். அமைதி கிடைச்சாலே நம்மளுக்கு சந்தோஷம் வந்துரும் இல்லையா? அந்த பூதானாம், பூதம் இல்ல இங்க பூதானாம்னா அந்த மக்கள் இல்ல ஜீவாத்மாக்களை சொல்றது இது. சோ இந்த இடத்துக்கு அகீர்த்திம் சம் அபி பூதானி, மக்கள் எல்லா மக்களும் என்ன பேசுவாங்க? கதியசந்தி. அப்ப அவங்க பேசுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த அகீர்த்தி இகழ்ச்சியா பேசுவாங்க, இல்ல அவமானம் மிக்க சொற்களோட பேசுவாங்க. இப்ப சத்திரியனுக்கு எப்பவுமே மரணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க பிறக்கிறதே மரணத்துக்காக தான் அப்படின்னு அவங்க தியாகம், உயிரையே அவங்க உடலை தியாகம் பண்றாங்க. உயிரை யாரும் தியாகம் பண்றது இல்ல, உடலை தியாகம் பண்றாங்க. சோ அப்படி அப்கோர்ஸ் நம்மளுக்கு ஆத்ம ஞானம் இல்லாதவங்களுக்கு உயிர் தியாகம்ங்கிற மாதிரிதான் அவங்க பேசுவாங்க. பட் உடலை தான் தியாகம் பண்றோம், அந்த உயிர் வந்து அடுத்த ஆத்மா, அந்த ஆத்மா வந்து அடுத்த உடலை தேடி ஆட்டோமேட்டிக்கா போயிரும். யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், கர்மாவோட விதிப்படி அது பாட்டுக்கு நடக்கும். பக்தி அப்படிங்கும் போது அது வேற மாதிரி வேலை செய்யணும்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல சத்திரியனுக்கு வந்து அவமானம் எது அப்படின்னா, ஐ மீன் சாரி, மரணம் எது அப்படின்னா அவமானம் தான் மரணம், அந்த அகீர்த்தி தான் மரணம். அப்ப இந்த இடத்துல மரணாத் அதிரிச்சியத்தே, அகீர்த்தி மரணாத் அதிரிச்சத்தே, அதாவது எது கொடியது அப்படின்னா அகீர்த்தி, அவமானம் தான் கொடியது. எதை விட? மரணத்தை விட. ஏன்னா சத்திரியர்களுக்கு மரணம்ங்கிறது ஒரு என்ன சொல்ல விதிக்கப்படாத விதியும்பாங்க. அந்த மாதிரி அவங்க பிறந்தாலே அவங்களோட வளர்ச்சியே எப்படி இருக்கும்னா பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமான கிரகஸ்தா ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் அவங்க வானப்பிரஸ்தாக்கு போயிருவாங்க, மனைவியை கூட்டிட்டோ இல்ல விட்டுட்டோ. மோஸ்ட்லி மனைவி கூட வந்தா வரட்டும். அவங்க என்னத்துக்கு போவாங்கன்னா இந்த அமைதியை தேடி பகவானை தேடி போவாங்க. பகவானை தேடி தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைதி கிடைச்சிருது, இதை தேடி போவாங்க. அதுக்கப்புறம் சந்நியாசம் எடுத்துக்குவாங்க. இது 4 ஆசிரமங்கள் இருக்குன்னு பாக்குறோம், 4 வர்ணங்கள் இருக்கு. பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்னு 4 வர்ணங்கள் இருக்கு. 4 ஆசிரமங்கள் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. இப்ப நம்ம எல்லாம் எந்த நிலையில இருக்கோம்? பிரம்மச்சாரியில இருக்கிறோமா, கிரகஸ்தால இருக்கமா, வானப்பிரஸ்தால இருக்கமா, இல்ல சன்னியாசியில இருக்கமா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கேக்கலிங் மாதாஜி. கிரகஸ்தால இருக்கிறோம். கிரகம் அதனாலே வீடு இல்லையா? அந்த வீட்டுல இப்ப நம்ம வந்து பிரம்மச்சாரினா எங்க இருப்பாங்க? குருகுலத்துல இருப்பாங்க. வேத கலாச்சாரப்படி பிரம்மச்சாரிகளை வந்து குருகுலத்துல விட்டுட்டு அவங்க ராஜ பரம்பரையா இருந்தாலும் சரி, இளவரசனா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அந்தனரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சூத்திரனா இருந்தாலும் சரி. சூத்திரன் அவங்க அவ்வளவு குருகுல போற அளவுக்கு சொல்லப்படல. பட் மெயினா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் குருகுலத்துக்கு போவாங்க. சத்ரியாஸ், பிராமணாஸ் இவங்க எல்லாம் குருகுலத்துக்கு போவாங்க. அப்படி குருகுலத்துல போனாங்கன்னா குரு சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிடுவாங்க. குரு சாப்பிடுறதுக்கு இவங்க போய் பிச்சை எடுத்து யாசகம் வாங்கி அதுல என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் குருக்கு கொடுப்பாங்க. குரு அதை வந்து சாப்பிட்டுட்டு மீதி கொடுத்தாதான் இவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இவங்க பட்னி இருப்பாங்க. சோ இதுதான் வந்து குரு சிஷ்யனோட உறவு. அந்த புரிதல், உறவு, அந்த பணிவு, இது எல்லாமே இதுல அடங்கும். அப்ப அந்த பிரம்மச்சாரி வாழ்க்கைய 5 வயசுல இருந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் அந்த பசங்க தான் போவாங்க குருகுலத்துக்கு. பெண்கள் போறது கிடையாது. அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரௌபதி ரொம்ப பெரிய படிச்சவங்க, அவங்க வேதம் அப்புறம் கலை, எல்லா கலையும் கட்டுறவங்க. அப்ப வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அரண்மனைக்கு. அதே மாதிரிதான் குந்தி மகாராணியும். சோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி பெண்களுக்கு. ஆண்கள் வந்து குருகுலத்துல போய் கஷ்டப்படணும். இப்ப அரச வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து குழந்தை பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரா, இந்த கோகுலத்துல இல்லையா? அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போறாரு.
அதுக்கப்புறம் பெருசாகி அவங்கள வந்து மதுராக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இல்லையா. அப்ப வந்து தேவகியும் வசுதேவரும் சரி பசங்க படிக்கவே இல்லை, இத்தனை நாள் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, இனிமேல்னாவது படிக்க வைக்கலாம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நீ நல்லா படிக்கலன்னா மாடு மேய்க்க விட்டுருவோம்னு சொல்லுவோம். ஆனா அந்த பசங்க கிருஷ்ண பலராம் அப்பவே மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க படிக்காம. அதுக்கப்புறம் இவங்க மதுராக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அரச குலத்துல இதெல்லாம் படிக்கணுமே, 64 கலைகளும் கத்துக்கணும். அப்ப அவங்க 64 நாள்ல சாந்திபனி முனி அப்படிங்கிற ஆச்சாரியார் கீழே கிருஷ்ணர் கத்துக்கிட்டாரு. 64 நாள்லயே எல்லாம் கத்துக்கிட்டாரு. அப்ப சாந்திபனி முனி கீழே கத்துட்டு இருக்கும் போது அவரோட நண்பர் வந்து சுதாமா. அவங்க 2 பேரும் ரொம்ப சிறந்த நண்பர்கள். சுதாமா ரொம்ப ஏழை பிராமணர் இல்லையா. நமக்கு அந்த கதை தெரியும், அவுள் எடுத்துட்டு போறது அந்த கதை தான். சுதாமாவும் கிருஷ்ணரும் ஒரு முறை வந்து விறகு எடுத்துட்டு வர சொல்லி ஆச்சாரியர் சொல்லி இருப்பாரு. ஆச்சாரியரோ அவங்க மனைவியோ. அப்ப இவங்க அத எடுத்துட்டு வரக்காக காட்டுக்கு போயிருப்பாங்க. விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து அத கொடுத்தாதான் அவங்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க குருகுலத்துல. அப்ப போயிருக்கும் போது அங்க மழை, ரொம்ப காட்டுக்கு தானே போவாங்க. இந்த காலத்துல என்ன ரோடு இருந்துச்சா? இந்த காலம் மாதிரி ரோடு எல்லாம் கிடையாது. அதே மாதிரி போக்குவரத்து அந்த வசதிகளும் கிடையாது. அவங்க நேர்ல அவங்களாதான் போய்க்கணும். காட்டு வழியாதான் போகணும். அப்ப பயங்கர மழை வந்துருது, இருட்டாயிருது, அவங்கனால வர முடியல. அப்ப அந்த அன்னைக்கு அவங்க இரவு தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில குருகுலத்துல இருந்து ஆச்சாரியர் மத்த சிஷ்யர்களை கூட்டிட்டு தேடி வர்றாங்க. கிருஷ்ணரையும் சுதாமாவையும் காணமே அப்படின்னு சொல்லி தேடி வராங்க. அப்ப அந்த சுதாமா தான் குஷேலனும். குஷேலன்னா சேலை அப்படின்னா அந்த துணின்னு அர்த்தம். குஷேல அப்படின்னா அந்த கிழிஞ்ச துணி அடிஞ்சிருக்கிறவன் தான் குஷேலன் அப்படின்னு அர்த்தம். நான் அவரோட உண்மையான பேரு சுதாமா. பகவதத்துல 2 சுதாமா இருக்காங்க. இது இந்த சுதாமா, இன்னொரு கதையில பகவத்திலே வரும் இன்னொரு சுதாமாவும் வருவாரு. சரி, இந்த இடத்துல வந்து இந்த இவரு சாந்திபனி முனியும் சிஷ்யர்களும் வருவாங்க இல்லையா கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படி ஆயிடுச்சே, சரி இருட்டுல எல்லாம் தூங்குனீங்களா, அப்ப சாப்பிட்டீங்களா என்ன. ஆனா அந்த மிருகங்கள் பயம், இருட்டு, காடு, அடர்ந்த காடு, அதுவும் அப்புறம் இது என்ன சொல்றது, பசி, இத்தனை விஷயம் தாங்கிட்டு அவங்க இருக்காங்க. கிருஷ்ணரே வந்து ஆச்சரத்தி சிரேஷ்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லுவாரு. எப்படி பெரியவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துதான் சின்னவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பெரியவங்க அப்படின்னு சொல்றது எல்லா இதுலயும் பொருந்தும். பெரியவங்கன்னா வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க, படிப்புல பெரியவங்க, சாஸ்திர ஞானத்துல பெரியவங்க, நல்ல குணத்துல பெரியவங்க. வயசு மட்டும் கிடையாது, இந்த விஷயங்கள்ல பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பார்த்துதான். இப்போ 5 வயசு பிரகலாத மகாராஜா நம்ம இன்னும் ஃபாலோ பண்றோம். அப்ப அவரு வந்து வயசுல பெரியவரானா கிடையாது. 5 வயசுல அவர் பண்ண பக்தி, ஒரு சில பேர் 5 லட்சம் லைஃப் டைம் எடுத்தாலும், 5 லட்சம் ஜென்மங்கள் எடுத்தாலும் அவங்க அந்த பக்தி இன்னும் வராமையே இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 8.4 மில்லியன் கணக்கான பிறவிகள் எடுப்போமா. ஒரு மனுஷ பிறவின்னு வர்றதுக்கு முன்னாடி 8.4 மில்லியன் ஸ்பீஷியஸா சில பல உடல்கள் இருக்கு இல்லையா. மனுஷ பிறவிகள்லயே பல வகை 400,000 வகையான உடல்கள் இருக்கு. மனுஷன் அப்படின்னாலே அதுல குறவன், இல்ல ஆதிவாசி, அந்த மாதிரி பல வகையான, அதாவது 4 லட்சம் வகையான மனுஷ உடலே இருக்கு. அதுல ஏதோ ஒரு மனுஷ உடல்ல போய் பிறக்கிறது. அதே மாதிரி 1.1 லட்சம் பறவைகள் உடல் இருக்கு, வித்தியாசமான பறவைகள். அப்புறம் அதாவது 1.1 கோடி, அதே மாதிரி 1.1 மில்லியன் ஆக்சுவலா. அப்புறம் 9 லட்சம் வகையான அந்த மீன்கள், அந்த தண்ணியில வாழ்ற இது உடல்கள். சோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கடந்து வரணும் ஒருத்தங்க. அந்த கர்மா படி, அவங்க செஞ்ச கர்ம விஷயங்கள் படி அவங்க இத்தனை உடலை மாத்தி மாத்தி வந்து கடைசியில மனுஷ உடலுக்கு வர்றோம். அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அத மனுஷ உடலுக்கு வந்ததுக்கு உண்டான அர்த்தத்தை தெரியாம, பகவத்கீதைய கேட்காம படிக்காம நம்ம வாழ்க்கைய நம்மளோட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட நேத்திக்கு சொன்ன பாத்தீங்களா, வாச்சோ வேகம், மனசக குரோத வேகம், ஜிவ்வ வேகம். ஜிவ்வன்னு அந்த நாக்குக்கு ருசியா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு. எல்லாத்தையுமே பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடும் போது
நமக்கு தூய்மை கிடைக்குது, அந்த சுத்தி கிடைக்குது. ஆகார சுத்வோ சத்வ சித்தி, அந்த சுத்தம் கிடைக்குது. மனசு சுத்தமாக என்ன ஆகும், நம்மளோட பாவங்கள் எல்லாம் புதுசா பண்றத குறைப்போம். ஒண்ணு, பழைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். 2. இப்ப இது 2ம் நடக்கும்போது நம்மளோட பக்தியும் சேர்ந்து வளரும் போது என்ன ஆகும்னா, நம்ம அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுக்க வேண்டியதில்லை, பகவானோட லோகத்துக்கு போய் அடைஞ்சிடலாம். சோ அந்த பிரம்மச்சாரியா இருந்தாலுமே அவங்க அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். சத்திரியா இருந்தா அவங்க உடல் மண்ணுக்குதான் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க போர் புரியும் போது அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். உயிர்னு நான் சொல்றேன், அது உடல் இல்லையா, நம்ம பேச்சு வழக்குல அது உயிர்னு தான் வருது. சோ உடலுக்கு ஆபத்து வரலாம். அப்ப அந்த ஆத்மா வேறு ஒரு உடலுக்கு போயிரும். சோ இந்த ஞானத்தை அறிஞ்சவங்க ஒண்ணும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஞானம் இல்லைனாலும் சத்திரியர்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிறக்கிறதே இது நாட்டை காப்பாத்துறதுக்கு தான். அந்த காப்பாத்துற விஷயங்கள்ல அவங்களோட அவங்க இந்த உடலை விட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்கு. ஆனா அவமானம் அப்படி கிடையாது. அவமானத்தை அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அது மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுது. அதனாலதான் சிசுபாலன் ஆகட்டும், சிசுபாலன் இல்ல, அந்த ருக்மிணியோட அண்ணன் ருக்மி ஒரே தொல்லை பண்ணிட்டே இருப்பான். அப்ப அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவாரு பகவான். அதே மாதிரி சிசுபாலனையும் ஃபர்ஸ்ட் அப்படிதான். அஸ்வமேதங்கிற இந்த அஸ்வத்தாமா இருக்கான் பாருங்க, அவனும் அதேதான். அவன் தொல்லை பண்ணும் போது பிரம்மாஸ்திரத்தை எல்லாம் ஏவி விடுவான். 5 பசங்க பாண்டவர்களுக்கு, திரௌபதிக்கு 5 கணவன்மார்கள். ஒவ்வொரு கணவன்மார்களும் கிட்டையும் ஒவ்வொரு குழந்தை வரும். 5 குழந்தைங்க திரௌபதிக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் அக்செப்டபிள், இந்த காலத்துல அது கிடையாது, அது ஒத்துக்க மாட்டாங்க. சோ அந்த காலத்துல அந்த மாதிரி அந்த 5 குழந்தைகளையும் 5 பசங்க பெரியவங்களாகி போருக்கே போயிருப்பாங்க. ஆனா அவங்கள கொன்றுப்பான் அஸ்வத்தாமா. அது மட்டும் இல்லாம அபிமன்யுவோட குழந்தை, கருவுல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை பரீட்சித் மகாராஜ் கருவுல இருப்பாரு. உத்தரை பெண்ணோட மனைவியோட பேரு அபிமன்யுங்கிறது அர்ஜுனனோட பையன். அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும், சுபத்ரை யாரு, கிருஷ்ணரோட தங்கை. கிருஷ்ணரோட தங்கைக்கு அர்ஜுனனுக்கும் மனம் இருக்கும். அதுவும் கடத்தி, அது கிருஷ்ணர் தான் இந்த வேலை பண்ணுவாரு. தங்கச்சி கடத்திட்டு போயிரு, இல்லைன்னா அவளை வேற இவனுக்கு துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னா அப்புறம் அர்ஜுனன் கடத்திட்டு போவான் சுபத்ரைய. அதுக்கப்புறம் அபிமன்யு பிறப்பான். அபிமன்யு பிறந்ததுக்கு அப்புறம் உத்தரைக்கு கல்யாணம் ஆகும். உத்தரை கருவுல பரீட்சித்து இருப்பாரு. இப்ப 5 பசங்களும் இறந்திருப்பாங்க, அபிமன்யுவும் இறந்திருப்பான். அபிமன்யுவும் கொன்றிருப்பாங்க சத்ருவியோகத்துல சிக்கி. அதுக்கப்புறம் இந்த 5 பசங்களை கொன்னது பத்தாதுன்னு அஸ்வத்தாமா அந்த கடைசி வாரிசு பாண்டவர்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிற அந்த கெட்ட எண்ணத்துல பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுவான். ஆனா அவனுக்கு திருப்பி அதை எடுக்க தெரியாது. ஏவி மட்டும்தான் விட தெரியும். ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும், பிரம்மாஸ்திரத்தை தடுக்க தெரியும், பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட தெரியும். அந்த அளவுக்கு கலை கட்டிருக்கான். அப்ப அந்த உத்தரைக்கு வயிற்றுல போயிரும். பரீட்சித் மகாராஜ் உள்ள இருப்பாரு. ஆனா உத்தரை ஓடி போய் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர்கிட்ட தான் ப்ரே பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணி நான் என் உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லவும் பகவானே வயிற்றுக்குள்ள போய் அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து பரீட்சித்தை காப்பாத்துவாரு. சோ அந்த இடத்துல அஸ்வத்தாமாவை பிடிச்சிருவாங்க, அர்ஜுனன் போய் பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் திரௌபதி வேண்டாம், என்னதான் இருந்தாலும் துரோணாச்சாரியரோட பையன் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா துரோணாச்சாரியர் இப்ப இல்ல. அப்ப துரோணாச்சாரியருக்கு ஈக்குவல் யாரு இப்போன்னா நமக்கு அஸ்வத்தாமா. ஏன்னா பசங்க தானே. அப்பாவோட பிரதிநிதி யாரு, தந்தையோட பிரதிநிதி மகன். அவன் கெட்ட எண்ணத்துல இருக்கான். அவன் ஒரு பிராமணனே கிடையாது, ஆச்சாரியனும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கீழ் நிலையில அவன் நடந்திருக்கான். அப்படி இருந்தும் திரௌபதி மன்னிச்சு விட்டுற சொல்லுவான். அப்ப கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனனும் சரி பீமனும் சரி கோவப்படுவாங்க. அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, பீமன் கோவப்படுவாங்க. சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணுவாரு, சரி அவமானப்படுத்தி, அதை இன்டைரக்டா தான் சொல்லுவாரு. எதையுமே கிருஷ்ணர் டைரக்டா சொல்ல மாட்டாரு, இன்டைரக்டா சொல்லுவாரு. அப்ப அர்ஜுனன் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதான் பக்தனா இருக்கும் போது பகவத்கீதை நமக்கு புரிய வரும்.
ஆச்சாரியரோட கருணையினால. இதே பக்தர்கள் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. தமிழ்ல கொடுத்திருந்தா கூட அந்த தமிழ் எழுத்தே நம்மளுக்கு புரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. புரிஞ்சாலும் அத வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு தெரியாது. அதுக்குதான் நம்மளுக்கு ஆச்சாரியர் வேணும், அவங்களோட கருணை வேணும், அந்த பக்தி அந்த விதை நம்ம இதுல வரணும் மனசுல அப்படிங்கறதுக்கு தான் நம்ம வேண்டிக்கிறது ஆச்சாரியர்கிட்டயும் பகவான் கிட்டயும். அப்ப நம்மளுக்கு சாஸ்திரம் புரியும், பகவத்கீதை புரியும். அப்ப அர்ஜுனனுக்கு புரிஞ்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடலாம், கொல்ல வேண்டாம். கொன்னா திரௌபதிக்கு சங்கடம், அப்படியே விட்டா பீமனுக்கு சங்கடம். அப்ப என்ன பண்ணலாம்? அவமானம் தான் ஒரு சத்திரியனுக்கு மரணத்தை விட பெருசு அப்படிங்கறதுனால சத்திரியனான அஸ்வத்தாமாவை, பிராமணன் தான் அவன், ஆனா சத்திரியனா அவன் அங்க இருப்பான் போர் புரியறதுனால. இப்ப அவனை அப்படி பண்ணிடலான்னு அங்க அவமானப்படுத்துவாங்க. சோ அததான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாங்களா? 35 யார் படிக்க விரும்புறீங்க? என்னங்க மாதாஜி? சரிங்க மாதாஜி, ஒரே நிமிஷம். 35 பயாத்ரணாத் உபரதம் மம்ஷ்யந்தே த்வாம் மகாரதாஹ ஏஷாம்ச்ச த்வம் பகுமதோ பூத்வா யஸ்யாசி லாகவம். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. போன பதத்திலயும் இந்த பதத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீ உன்னோட பெருமையை இழந்துருவ, நீ ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள், உன்னை இகழ்வா பேசுவாங்க. அவமானம் உனக்கு உயிரை விட பெருசு மானம்ங்கிறது. சத்திரியனுக்கு முக்கியமா மானம் அவமானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அத அவங்க எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரஜோகுணத்துல இருப்பாங்க சத்திரியர்கள். அதனால அவங்க அந்த மானம் அவமானம் எல்லாம், இந்த பிராமணர்கள் சாஸ்திரம் ஞானம் ஆத்ம ஞானம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மானம் அவமானம் எல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது, சத்திரியர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அதனால பகவான் சொல்றதா பொருளுரையில பிரபுபாதர் சொல்றாரு, நீ உயிருக்கு பயந்து ஓடுற. ஆனா உயிருக்கு பயந்து ஓடல அர்ஜுனன். யாரோட உயிருக்கு பயந்து ஓடுறாங்க அப்படின்னா, தன்னோட ஆச்சாரியர்கள், குருஸ்தானத்துல இருக்கிற மத்த ஆச்சாரியர்கள், கிருபாச்சாரியர் ஆகட்டும், துரோணாச்சாரியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பீஷ்ம பிதாமகர் ஆகட்டும், பாட்டனார் பீஷ்மாவாகட்டும், மத்த நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மாமனார் ஸ்தானத்துல, தந்தை ஸ்தானத்துல, அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தம்பிக, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க.